காலங்களில் கிடைக்கக்கூடிய, அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் ரோட்டு கடைகளில் தள்ளு வண்டியில் காணப்படுற நாவல் பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். பார்த்த உடனே கண்ணில் படுற மாதிரி பளிச்சுன்னு அடர்நீல நிறத்தில் காணப்படுற இந்த பழத்தின் மரத்தோட வேரில் தொடங்கி கொட்டைகள் வரைக்கும் அபரிமிதமான சத்துக்கள் நிறைஞ்சு காணப்பட்டாலும் எந்த ஒரு பொருளையும் அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த பழத்தை எந்த அளவு சாப்பிடணும், அதை தாண்டி சாப்பிட்றச்ச ஏற்படுற பிரச்சனைகள் என்னென்ன, அதை எப்படி சரி செய்யலாம், இந்த பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்போல்லாம் சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெறுவாக இந்த பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ பால் அருந்தக்கூடாது. காய்ச்சல் மற்றும் சளி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிடவே கூடாது. இது ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுறதை கட்டுப்படுத்துறதுனால சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். சேம் டைம் அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள போகிறவங்க இந்த பழத்தை சாப்பிடவே கூடாது. இல்லாட்டி இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை குறைச்சி லோ சுகர் பிரச்சனையை உண்டு பண்ணிடும். இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு என முச்சுவைகளும் கலந்த ஒரு தனிச்சுவையை கொண்ட இந்த நாவல் பழத்தை அளவோடு சாப்பிடணும். அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதுவும் குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கக்கூடாது. இந்த பழத்தை அளவை சாப்பிட்றப்ப அது தமனிகளில் ஏற்படுற பிரச்சனைகளை குறைச்சி ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வராமல் தடுக்குது. சேம் டைம் அளவுக்கு அதிகமாக எடுக்கிறப்ப அது நம்ம உடலில் பலவிதமான உபாதைகளை உண்டு பண்ணுது. அளவை சாப்பிடணும்னு சொல்கிறீங்களே, அது என்னதான் அளவு அப்படின்னு கேட்குறீங்களா? பெரியவங்களாக இருந்தால் அதிகபட்சம் 20 எண்ணமும், படிக்கிற பசங்களாக இருந்தால் அதிகபட்சம் 10 எண்ணமும் சாப்பிடலாம். இதை தாண்டி அதிகமாக சாப்பிட்றச்ச அது காய்ச்சல், உடல் வலி மற்றும் இன்னும் சில உடல் உபாதைகளை உண்டு பண்ணிடும். தேங்காயை அதிகமாக சாப்பிட்றதுனால ஒரு வித ட்ரபிள் ஏற்படுறப்ப எப்படி அரிசியை சாப்பிட்டா அது சரியாயிருமோ, அதே மாதிரி இந்த நாவல் பழத்தை அதிகமாக சாப்பிட்டா அதனால உண்டான தீங்கை முறிக்கிறதுக்கு நெல்லிக்காயை மென்று தின்னு குளிர்ந்த தண்ணி குடிக்கணும். அதாவது நார்மல் பச்சை தண்ணி குடித்தாலே போதுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.